உங்களுக்கு SEO அப்படின்ன உடனே உங்களுக்கு HTML-ஓட பேசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். HTML-ல எந்தெந்த மாதிரியான டேக்ஸ்லாம் இருக்குது, அதை என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த மெட்டா டேக்ஸ் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக சர்ச் இன்ஜின் ஸ்பைடர்ஸ்க்காகவே போடப்பட்ட ஒரு டேக் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் ஒரு 4-5 இயர்ஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா SEO அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, போய் அவங்களோட மெட்டா டேக்கில் டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு 2 அட்ரிபியூட்ஸ் இருக்கும். அது 2ல் போயிட்டு ஏதாவது ஒரு கீவேர்டை பூரா ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு வெப்சைட்டையும் வியூ சோர்ஸில் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த வெப்சைட்ஸோட அந்த மெட்டா டேக்கில் ஒரு சம்மந்தமே இல்லாத ஏதோ கீவேர்டு எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. ஓகேயா? இப்போது உங்களுக்கு நான் ரியல் டைமில் அந்த மெட்டா டேக்ஸ் வந்து எப்படி SEOக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போது காட்ட போகிறேன். ஓகேயா? பேஜ் சோர்ஸ் அதில் போனீங்க அப்படின்னா நம்ம techtamil.com-ஓட இந்த மெட்டா டேக் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் மெட்டா டேக்கில் பெருசாக எதுவுமே போடலை. டோட்டலாக மெட்டா டேக்கில் எதுவுமே போடலை. ஐ மீன் மெட்டா டேக் கீவேர்ட்ஸ், மெட்டா டேக் டிஸ்கிரிப்ஷன், இது ரெண்டும் நான் எதுவுமே போடல. ஸோ என் சைட்டில் டோட்டலாக மெட்டா டேக்கே இல்லை. ஆனால் நான் வெறும் டைட்டில் டேக் மட்டும் போட்டிருக்கேன். அதில் தமிழ் கம்ப்யூட்டர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் ஆக்சுவலாக டார்கெட் பண்ணுற கீவேர்டு இதுதான், தமிழ் கம்ப்யூட்டர் டிப்ஸ். இப்போ கூகுளில் இந்த கீவேர்டுக்கு நான் என்ன பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? இப்போது நான் வந்து மெட்டா டேக்கே டோட்டலாக யூஸே பண்ணல. ஆனால் வெறும் டைட்டில் டேக்கில் மட்டும் தமிழ் கம்ப்யூட்டர் டிப்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஆனால் நான் ஃபஸ்ட் பேஜில் வந்துட்டேன். அப்போது யார் வேணாலும் ஒரு வெப்சைட் ஆரம்பித்து டைட்டில் டேக்கில் சும்மா தமிழ் கம்ப்யூட்டர் டிப்ஸ் அப்படின்னு மட்டும் போட்டால் போதுமா? அவங்க வந்து ஃபஸ்ட் பேஜில் வந்துடுவாங்களா? இதோட மீனிங் அது கிடையாது. ஆக்சுவலாக மெட்டா டேக்கே இல்லாமல் என்னால் எப்படி வர முடியுதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கூகுள், யாஹூ, அப்புறம் மைக்ரோசாஃப்ட், அதாவது பிங் சர்ச் இன்ஜின், இவங்க எல்லாரும் என்ன ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா, இனிமேல் மெட்டா டேக் அப்படின்றதுல இருக்கிற அந்த கீவேர்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன் அது ரெண்டையும் கன்சிடரே பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் அப்படி முடிவு பண்ணாங்க அப்படின்னா, எப்பயுமே ஒரு வெப்சைட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போட்டிருக்க கண்டென்ட்டுக்கும் அந்த மெட்டா டேக்கும் ஒரு ரிலவன்சி இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு குக்கிங் பற்றியோ இல்லை ஒரு கார்டனிங் பற்றியோ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் போட்டிருக்கீங்கன்னு வைங்களேன். உங்களோட ஒரு பேஜில் குக்கிங் பற்றி டீட்டெயிலாக நிறையா எழுதி வச்சுருக்கீங்க. எழுதி வச்சுட்டு மெட்டா டேக்கில் போய் குக்கிங் டிப்ஸ்ன்னு போடாமல் கம்ப்யூட்டர் டிப்ஸ், ஹேக்கிங் டிப்ஸ், ஹவு டு ஹேக் யுவர் ஜிமெயில் அக்கௌண்ட், இந்த மாதிரியான கீவேர்டாக ஃபுல்லாக போட்டிங்கன்னு வைங்களேன், உங்களோட ஆக்சுவல் பேஜுக்கும் உங்களோட மெட்டா டேக்குமான அந்த ரிலவன்சி இருக்குது பார்த்தீங்களா, அது எதுவுமே இல்லாமல் இருக்கும். அப்போது அந்த சர்ச் இன்ஜின் ஸ்பைடருக்கு ஒரே குழப்பம். உங்கள் மெட்டா டேக்கை வச்சு இந்த பேஜை இண்டெக்ஸ் பண்ணுறதா இல்லை ஆக்சுவல் கண்டென்ட்டை வச்சு இண்டெக்ஸ் பண்ணுறதான்னு ஒரு சின்ன பிரச்சனை வரும். அப்போது அந்த ஸ்பைடர்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் மெட்டா டேக்கில் என்ன போட்டாலும் சரி, மெட்டா டேக்கே போடலனாலும் சரி, உங்கள் வெப்சைட்டில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் ரேங்கிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கீவேர்ட்ஸ் வர்ற மாதிரியே நான் என்னோடய சைட்டை நான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னோடய டைட்டில் டேக்கில் நான் ஏற்கனவே தமிழ் கம்ப்யூட்டர் டிப்ஸ்னு ஃபுல்லாக போட்டேன். ரெண்டாவது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, டிப்ஸ், டவுன்லோட்ஸ் அண்ட் ஹெல்ப் ஃபார் யுவர் டிஜிட்டல் லைஃப், இதில் நான் டிப்ஸ் அப்படின்ற அந்த பேசிக் வேர்டை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். மூணாவது என்னோட URL-லையே தமிழ்ன்ற கீவேர்டு இருக்கிறமே நான் வச்சுருக்கேன். தமிழ் அப்படின்றது பார்த்தீங்களா? ஓகே. அடுத்து என்னோட போஸ்ட் இருக்குது பாருங்கள், அதாவது இந்த பிளாகில் நான் போடுற ஒரு போஸ்ட்லையுமே முடிஞ்ச வரையும் தமிழ் அப்படின்ற வேர்டு வந்து இருக்கிறமே நான் வச்சுக்குவேன். இங்கே பாருங்கள், SEO ட்ரைனிங் பார்ட் 2 இன் தமிழ், SEO tutorial இன் தமிழ். இப்படி உங்களோட மெயின் கண்டென்ட்டோட டைட்டிலே வந்து நீங்கள் தமிழ் அப்படின்ற அந்த டார்கெட் பண்ணுற கீவேர்டு போடுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த பர்டிகுலர் லைன் வந்து H2 டேக்கில் இருக்கும், இல்லைனா H1 டேக்கில் இருக்கும். H2, H1 டேக்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஹெட்டிங் டேக்ஸ். எந்த ஒரு வெப்சைட்லையாவது ஹெட்டிங் டேக்கில் முக்கியமான கீவேர்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு கூகுளோட அந்த ஸ்பைடர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, என்னோடய பிளாகில் இருக்கிற சில கேட்டகரிஸ்க்கு நான் கம்ப்யூட்டர் டிப்ஸ், இன்டர்நெட் டிப்ஸ், லேப்டாப் டிப்ஸ் இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது கம்ப்யூட்டர் டிப்ஸ் இதுக்கு நான் வந்து டார்கெட் பண்ணுறேன். அதாவது தமிழ் கம்ப்யூட்டர் டிப்ஸ் அப்படின்றதான் என்னோடய கீவேர்டு.
அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் டிப்ஸ் அப்படின்னே ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரே ஒரு கீவேர்டுக்கு டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கீவேர்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட வெப்சைட் ஃபுல்லாக பேஜ் இருக்குன்ற அர்த்தமே கிடையாது. அதை வந்து தயவுசெய்து யாருமே தப்பாக புரிஞ்சுக்காங்க. நிறையா பேர் எஸ்இஓ பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எந்த கீவேர்டுக்கு டார்கெட் பண்ணுறாங்களோ அந்த கீவேர்டையே திரும்ப திரும்ப அந்த வெப்சைட்டில் போட்டால் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அது இல்லை. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 3 URL ஜென்ரேட் ஆகிறமே நான் கேட்டகரிஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு கேட்டகரி நேமும் யூஆர்எல்லாக ஜென்ரேட் ஆகும். இப்போது கம்ப்யூட்டர் டிப்ஸ், இன்டர்நெட் டிப்ஸ், லேப்டாப் டிப்ஸ் இது மூணுமே என்னை பொறுத்த வரையும் கூகுளை பொறுத்த வரையும் ஒரு சிமிலர் லைக் கேட்டகரிஸ் தான். இப்போ பாருங்கள், நான் என்னோடய வெப்சைட்டில் கம்ப்யூட்டர் டிப்ஸு சொல்கிறேன், இன்டர்நெட் டிப்ஸ் சொல்கிறேன், லேப்டாப் டிப்ஸ் சொல்கிறேன். மூணுமே டெக்னிக்கல் பார்ட். நான் இதுக்கு இடையில கொண்டு வந்து குக்கிங் டிப்ஸோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணுற டிப்ஸோ இல்லை வேறு ஏதாவது கார்டனிங் பற்றியோ அந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது சொல்லியிருக்கேன்னு வைங்களேன், அப்போது என் பேஜில் நான் டார்கெட் பண்ணுற ஒரு கீவேர்டுக்கான ரிலவன்சி ரொம்ப குறைஞ்சி போகுது. ஏன்னா என் வெப்சைட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் ஐட்டம்ஸை பற்றியே நான் பேசுகிறதால நான் எந்த ஒரு டெக்னிக்கல் டேர்முக்கும் நான் டார்கெட் பண்ணும்போது நான் ஈஸியாக ஃபஸ்ட் பேஜில் வர முடியும். நான் சம்மந்தமே இல்லாத ஒரு டாப்பிக்கை பற்றி என் வெப்சைட்டில் பேசுகிறேன்னு வைங்களேன், அப்போது அந்த கீவேர்டுக்கான அந்த வெயிட்டேஜ் வந்து கூகுள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. ஓகேயா? ஸோ உங்களோட டொமைனில் நீங்கள் டார்கெட் பண்ணுற கீவேர்டை இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. டைட்டில் டேக்கில் தெளிவாக என்ன கீவேர்டோ அதை போட்டுருங்க. ரெண்டாவது, உங்கள் சைட்டில் அங்கங்கே இருக்கிற டைட்டில்னால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஹெட்டிங் டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, H1 H2 டேக், அதில் கரெக்டான இடத்துல தேவையான இடத்துல மட்டும்தான் போடணும். நீங்கள் பாட்டுக்கு கீவேர்டை சும்மா சைட்டு பூரா வளைச்சு போட்டிங்கன்னா உங்கள் சைட்டுக்கு வர விசிட்டர்ஸ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. என்னடா சைட்டு பூரா இப்படி கேனத்தனமான டெக்ஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி. கொஞ்சமாவது யூசர்ஸ் ரீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். மூணாவது, உங்கள் கீவேர்டை டார்கெட் பண்ணி பேஜ் யூஆர்எல்ஸோ இல்லை ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபோல்டர் நேமோ அந்த மாதிரி வைக்கணும். இப்போ பாருங்களேன், நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸோட ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், தமிழ் கம்ப்யூட்டர் டிப்ஸ் அப்படின்னு கம்ப்யூட்டர் டிப்ஸ்னு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அது எப்படி யூஆர்எல் இருக்குது பாருங்கள், techtamil.com/category/tips/computer tips. அடுத்து பாருங்கள், இன்டர்நெட் டிப்ஸ் அப்படின்னு ஒரு யூஆர்எல் இருக்குது என்னோடய வெப்சைட்டில், லேப்டாப் டிப்ஸ்ன்னு இருக்குது. அப்போது நான் டார்கெட் பண்ணுற கீவேர்டு மட்டும் இல்லாது அது ரிலேட்டடான டாபிக் பற்றியும் என் வெப்சைட்டில் கண்டென்ட் இருக்கும்போது கூகுள் என்ன நினைக்கும்னா, ஓகே இவன் இந்த கீவேர்ட் டார்கெட் பண்ணுறான், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் பேசுகிறான், ஸோ இவனோட வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட் நான் டார்கெட் பண்ணுற இந்த கீவேர்டுக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி கூகுள் ஒரு டிசிஷனுக்கு வருது. ஓகே, உங்களுக்கு புரியுதா? நீங்கள் வந்து இந்த டேக் தான் போடணும், இத்தனை தடவை உங்கள் கண்டென்ட் இருக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் ஆன்சைட் ஆப்டிமைசேஷனில் உங்கள் மெட்டா டேக்கை பற்றி டோட்டலாக கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த கீவேர்டுக்கு உங்கள் ரிசல்ட் வரணும்னு சொல்லி டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு ரிலேட்டடான அந்த கீவேர்டை பற்றின எந்த ஒரு கண்டென்ட்டும் உங்கள் சைட்டில் வந்து ப்ராப்பராக இருக்கவே பார்த்துக்குங்க. எக்ஸசிவாக தேவையில்லாமல் நிறையா கீவேர்டை போட்டு உள்ளே டம்ப் பண்ணி வைக்காதீங்க. ஓகேயா? இதெல்லாம் தான் பேசிக்ஸ். திரும்பவும் சொல்கிறேன், உங்களோட யூஆர்எல்ல இருக்கிற பேஜோட லிங்க் யூஆர்எல்ஸ், அதாவது உங்கள் டொமைன் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களோட பேஜஸ் இப்போ வந்து techtamil.com/cookingtips.html இந்த மாதிரி வைக்கிறீங்க இல்லையா, அது ஃபுல்லி கீவேர்டோட இருக்கணும். மூணாவது, உங்கள் சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற மித்த பேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஜஸில் நீங்கள் டார்கெட் பண்ணுற கீவேர்டோட ஒரு பார்ட் மட்டும் வராமே பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து தமிழ் கம்ப்யூட்டர் டிப்ஸ்னு எந்த ஒரு பேஜ்லையும் நான் போடலை, அதாவது எந்த ஒரு போஸ்ட்லையும் போடல, ஆனால் ஒரு பார்ட் போட்டிருப்பேன் நான், தமிழ் டிப்ஸ் இன் தமிழ், டுட்டோரியல் இன் தமிழ், ட்ரைனிங் இன் தமிழ், இந்த மாதிரி நான் போட்டிருப்பேன். அதாவது கம்ப்யூட்டர் அப்படின்ற அந்த டேர்முக்கு ரிலவன்ஸாக இருக்கிற நான் இன்டர்நெட், லேப்டாப் அப்படின்ற கான்செப்ட்லையும் நான் வந்து என்னோடய பேஜஸை டிசைன் பண்ணி வைப்பேன். நான் தமிழ் அப்படின்ற கீவேர்டுக்கு டைரெக்டாக தமிழ்னே அங்கங்கே போட்டு வச்சுருப்பேன். டிப்ஸ் அப்படின்றதுக்கு சினானிமாக இருக்கிற மாதிரி நான் டுட்டோரியல்ஸ், ட்ரைனிங் அப்படின்ற டேர்மையும் நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். அதாவது டைரெக்டாக தமிழ் டிப்ஸ் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக ட்ரைனிங் இன் தமிழ், இது ரெண்டும் கூகுளை பொறுத்த வரையும் ஓரளவு ரிலவெண்ட்டான ரிலவெண்ட்டான யூசர்ஸ் தான். வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு இமெயிலை ரீட் பண்ணிக்கிட்டே உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் மேட்டர். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி புரிஞ்சுட்டு இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் techtamil.com-லையோ இல்லை இந்த யூடியூப் சேனல்லையோ நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.